ஹாய், நான் உங்கள் கதை சொல்லி பார்ப்போறேன். வாங்க எபிசோடு 1 பார்ப்போம். இப்படி ஒரு ஹீரோயின் இன்ட்ரோவை நம்ம பார்த்ததே கிடையாது. அவளோட பாய் ஃப்ரெண்டு காசு கொடுத்ததால தான் நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருந்தேன், இல்லாட்டி உனக்கெல்லாம் எவனுமே பாய் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறான். உதைக்க வந்த ஹீரோயினை உதச்சி தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அங்கே கத்த ஆரம்பிக்கிற ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்தும் புலம்பி தள்ளுறா. அவன் கென் டெக்கோக்குற மாதிரி இருந்ததுனால தான் லவ் பண்ணதா சொல்கிறா. வாய்ப்பில்லை ராஜான்னு கலாய்ச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கண்டிப்பாக அப்படி ஒருத்தன் கண்டுபிடிச்சே தீர்வேன்னு சபதம் கட்டிட்டு வரப்போ தான் நம்ம ஹீரோவை பார்க்குறா. பார்க்க கதை கொண்டு தனுஷ் மாதிரி சோடா புட்டியோடு இருக்கிற நம்ம ஹீரோவை அவங்க கிளாஸ் பசங்க புள்ளி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் இடையில போனவனுமே ஆக்சுவலி ஐ எம் அ குட் பாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாறிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றிடுறா. அதுக்கப்புறம் இவங்க ஏன் இவனை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா இவன் ஏலியன்ஸை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கான். நார்மலாகவே ஏலியன்ஸு அப்புறம் இந்த ஆராய்ச்சி கட்டூர்லாம் படிக்கிற பசங்களை பார்த்தா பழம் நம்ம பசங்க ஓட்ட தானே செய்வாங்க. அதுதான் அங்கேயும் நடக்குது. ஹீரோயின் காப்பாற்றிட்டதுனால ஹீரோ அவளுக்கும் இந்த மாதிரி ஏலியன்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறான். ஆனால் அவள் தாறுமாறாக களைச்சி விட்டுறா. நீ இப்படிலாம் மொக்கையாக இருக்கிறதுனால தாண்டா உன்னை விட்டு ஓட்டுறானுங்க, போய் புள்ள குட்டியை படிக்க வைடா, உருப்புற வழியாக போடுறான்னு சொல்லிட்டு நவுறா. ஆனால் ஹீரோ ஹர்ட் ஆகிட்டாடுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சமாதானப்படுத்துகிறா. இந்த உலகத்தில் பேயெல்லாம் இருக்குடா, பேய் பூதம்லாம் இருக்குது, ஆனால் நீ சொல்கிற மாதிரி ஏலியன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னு அவன் தாறுமாறாக சிரிச்சு இவ்வளோ கலாச்சி விட்டுறான். இருக்கிற ஏலியன்ஸை நம்ப மாட்டேங்கிறீங்க, இல்லாத பேய் பூதத்தெல்லாம் நம்புறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து கேவலப்படுத்திடுறான். இதுங்க ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு பேச்சு முத்தி போய் கை தகராறாக மாறுது. இதுங்க ரெண்டும் அடிச்சுக்கிறத பார்த்தா இவளோட ஃப்ரெண்ட்ஸு கென்டக்காக்குற மாதிரி ஒரு ஆளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி சூம்பி போன பெருச்சாளி மாதிரி ஒருத்தனை பிடிச்சிருக்கா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்றாளுங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸு நமக்கும் இந்த கென் டக்காக்குறானா யாருன்னு தெரியாது, வாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ தான் நான் சொல்கிற இடத்துக்கு போ, அங்கே போய் அங்கே போனால் நீ ஏலியன்ஸை பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு இடத்துக்கு அவளை அனுப்பி விட்றான். அதே மாதிரி அவளும் நான் சொல்கிற இடத்துக்கு போ, அங்கே போனால் நீ பேயை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்றா. இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் கதை ஆரம்பிக்குது. ஹீரோயின் அந்த இடத்த பார்த்தோன்னே நல்லா டார்க்கான ஆள் நடமாட்டமே இல்லாத இடம், அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு டர் ஆகுது. அதே மாதிரி தான் அவனும். அவன் ஆனால் அந்த இருட்டான இடத்துக்குலாம் அவன் பயப்படுற ஆள் கிடையாது. நேராக போய் ஒரு சுரங்கத்துக்கிட்ட நிற்கிறான். அந்த சுரங்கத்துக்குள்ளார இவனும் அந்த பேயை தேடி போகிறான். அவள் அங்கே ஏலியனை தேடிட்டு போயிட்டுருக்கா. அப்போ தான் அவள் தன்னோட பாட்டியை பற்றியே சொல்கிறா. சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு குறியை வச்சுக்கிட்டு போனால் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொன்னதுனால இவளும் அதே மாதிரி வச்சுட்டு போகிறப்ப எல்லா பசங்களும் வச்சு கலாச்சி விட்ருவாங்கலாம். அதனாலேயே அவள் பாட்டி கூட பேசுகிறதில்ல, பாட்டியை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பையன் சூம்பி போன கத்திரிக்காய் மாதிரி ஒரு கிழவியோட ஆவியை பார்க்குறான். ஆத்தி பேயி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி தெரிச்சு ஓடுறான். பட் அந்த கிழவி அடித்து பிடிச்சிருச்சு அவனை பிடிச்சது இல்லாமல் அவனோட வாழைப்பழத்தை ஆட்டையை போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம ஹீரோயினா 4 ஏலியன்ஸ் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வைக்குதுங்க. இனிமேல் தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கண் முடிச்சு பார்க்குறா. ஏலியன்ஸோட ஸ்பேஸ் ஃபீல்டில் நிற்கிறா. சுற்றி ஏலியன்ஸ் நிற்கிது. ஜட்டியோட குப்புறக்க படுக்க வச்சுருக்காங்க. என்னடான்னு கேட்டால் அவங்க கிரகத்தில் வந்து ஆம்பளைங்க மட்டும்தானா, பொண்ணுங்களே கிடையாதான். அதனால நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்களோட வம்ச விருத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அப்புறமேட்டு சைக்கோ கைனசைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்தி ஹீரோயினை மயக்கமடைய செய்கிறாங்கயோ. ஹீரோயின் முக்குறா மோகுறா என்னென்னமோ செய்கிறான், வேலைக்கு அவளையே. அப்போ தான் ஹீரோயினோட ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்தால் நம்ம ஹீரோ பாட்டியோட ஆவியோட வந்து பக்காவாக நிற்கிறான். அவன் ஏந்திரிச்சு ஏலியன் சைக்கோ வில்லன்ஸை அடித்து பொழப்பான்னு பார்த்தா அதுங்க அவனை அடித்து சவுத்தில் பள்ளி மாதிரி ஒட்டி விட்ருதுங்க. அப்போ தான் ஹீரோயின் சொன்ன மாதிரி அவனும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ஸோ ஏலியன்ஸ் கூட ஃப்ரெண்டாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணானா. அதனால தான் ஏலியன்ஸ்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனால் ஹீரோயின் மேலே கை வச்சா என்ன வேணால் செய்வேன் அப்படிங்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதை வந்து ஹீரோயின் செஞ்சு பார்க்குறா. ஹீரோயினுக்குள்ளார ஒரு பவர் வந்து ஊறுது. அந்த பவரில் ஹீரோயின் சுற்றி இருக்கிற எல்லாம் அடித்து பறக்க விட்டுறா. அப்போ தான் அவளை கழட்டி விட்டு போன அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம்லாம் வருது. அவன் நட்டிக்கிற மாதிரி சேர்த்து வச்சு பவரை கூட்டி இதுங்க அடிச்சு துவம்சம் பண்ணுறா. அப்படியே ஹீரோவையும் பாட்டி ஆவிட்டேருந்து காப்பாற்றலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா.
ஆனால் அந்த காஜு பிடிச்ச கிளவி ஆவி நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் அவனோட அந்த சுண்டலி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டு போயிடுச்சு. அது வேணும்னா நீ என்ன தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஸ்பேஸ் இப்போ உடச்சி தப்பிச்சு வெளியில் வராங்க. ஹீரோ வந்து அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படியே வெளில போகக்கூடாது, போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவளோ நீ இதை போட்டுக்கடா, இப்படி உன்னை பார்க்குறதுக்கு சொம்ப மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுக்குறா. ஆனால் ஹீரோ வந்து அவளோட மானத்தை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. ஹீரோயின் ஹீரோவோட பேரை கேட்டால் அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கென் டகாகுரா. அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரை டாட்டா பாய் பாய். நான் உங்கள்